நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகான்ற பேர்ல இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருந்தாலே இந்த ஒரு சுடர், அவளுடைய சுயரூபத்த ஒட்டுமொத்தமா நம்ம அன்னபூர்ணியம்மா தான் அடக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட கையும் காலுமா சிக்கனது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல வாழ்க்கையிலே வந்துட்டு பொய்ய சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போக போறாங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு சந்தேகம் வந்தது உண்மதாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு பேய் வேஷத்துல இவ உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் தாங்க நம்ம மல்லியும் நம்ம அன்னபூர்ணியமும் இப்படி வந்துட்டு தயாராகிட்டு இருந்தாங்க அவளை கண்டுபிடிக்கிறன்ற ஒரு நிலைமையில. ஆனால் இவளே கையும் காலமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மனோகரன் தூங்கிட்டு இந்த இந்த ஒரு தருணத்தில் அந்த ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஒரு டெண்டரை திருடினது மட்டும் இல்லாமல் அதை இந்த ஒரு ரகுன்ற நபருக்கு வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டு, நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத, டெண்டர் வந்துட்டு இப்போ என் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு மறுநாள் பார்க்குற போது நம்ம கோடீஸ்வராக இருக்கணும், ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே நெத்தியில் விபூதி அடித்துட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு விட்டுட்டாங்க. நம்ம மல்லியெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அடி பாவி மவளை, உன்னால் வந்துட்டு இவ்வளோ நாளாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏமாந்துட்டோம். ஆனால் உன்னுடைய சுயரூபம் இப்போ தான் தெரிய வருது. ஆரம்பத்தில் மனோகர் அங்கிள் வந்துட்டு உன்னை வந்துட்டு சொன்னாங்க, ஆனால் அது நான் உண்மைன்னு நினச்சிக்கல. ஆனால் இவ்வளோ மோசமாக நீ இருப்புன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக உன்னுடைய லீலைகள், உன்னுடைய சேட்டைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கே முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குங்க. ஆனா, நம்ம அன்னபூர்ணியம்மா இருப்புள்ள இவள வந்துட்டு இப்படியே விடக்கூடாது. மாப்பிள்ளை தம்பி முன்னாடியும், இந்த கதிரேசன் முன்னாடியும் கையும் களவுமா சிக்க வைக்கணும். அப்பதான் வந்துட்டு இவளுடைய சுயரூபம் தெரியும். ஏன்னா, இவளுக்காக வந்துட்டு மாப்பிள்ளை தம்பி உன்ன அடிச்சது மட்டும் இல்ல, கதிரேசன் வந்துட்டு உன்ன ரொம்பவே உன் புள்ள மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, கதிரேசனுக்கு நீயும் ஒரு பொண்ணு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே முடிவு கட்டணும். அவங்க இவ்வளோ நாள் ஏமாந்துட்டு இந்த ஒரு ஏமாற்றத்துக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா, இன்னும் வந்துட்டு இவ என்னென்ன இவங்க கிட்டேருந்து எடுத்திருக்கா, இல்ல என்னென்ன திருடி இருக்கா அப்படின்ற உண்மைகளும் வந்துட்டு இவகிட்டேருந்து கொண்டு வரணும். அதுக்காக இவ்வளோ கையுங்காலமாக சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் திரும்ப வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா இவ்வளோ கையுங்காலமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் போயிட்டு ஃபோன் பேஸ்ட் இந்த தருணத்தில் பிடிக்கிறாங்க. உடனே அந்த ஒரு ஃபோனை வந்துட்டு இந்த ஒரு ஷோபா கடையில் வச்சுட்டு அவள் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பொம்மை ஃபோனை எடுத்துக்கிட்டு நான் யாருக்கிட்டையுமே பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்டே போதுங்க இவ்வளோ வந்துட்டு திருடின்னு சொல்ல. ஆனால் இது வந்துட்டு எப்படி என்கிட்ட வந்துச்சு, இது நீ தான் என்கிட்ட கொடுத்த அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா மேலே பழிய போடுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம மல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த சுடர் வந்துட்டு தப்புக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆண்டவனாக பார்த்து இவளுக்கு ஒரு சூழ்ச்சி கொடுத்து அதில் வந்துட்டு வலையில் சிக்க வச்சுட்டாங்க. இவ்வளோ நாளாக நம்ம மல்லிக்கு வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் நிம்மதியே இல்லைங்க. ஏன்னா விஜய் வந்துட்டு அளவு கடந்த காதலை நம்ம மல்லி மேலே காமிக்காம இந்த சுடரி மேலே தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த சுடரியை வந்துட்டு கையுங்காலமாக சிக்கன் மட்டும் இல்லாமல் இவளுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி. நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல